நாமத்தில் OMC சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதம் இப்படியாய் சொல்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவன் நம்ம என்ன சொல்றாரு? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க அப்படின்றாரு. அப்போ நம்ம மனுஷராக பிறந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அவர் நம்ம எதற்காக படைச்சாரு? அவரோட ராஜ்யத்தை தேடுவதற்காக படைச்சோம். நம்ம பூமிக்கு உண்டான ராஜ்யத்தை தேடிட்டு இருக்கோம். சரி, என்ன உடுத்துவோம், என்ன சாப்பிடுவோம், எவ்வளோ சொத்து பத்து சேர்ப்போம், நமக்கு உண்டான பெரிய வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், பங்களா வாங்குவோம் அப்படின்ட்டு உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்கு உண்டான வாழ்க்கை என்னமோ நம்ம 1000 வருஷம் இருக்கிற மாதிரி, இந்த பூமியில் இருக்கிற மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். அதை தான் தேவன் உணர்த்துவதாக இந்த வசனம் சொல்கிறது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுவதுனா என்ன? நம்ம பூமியை ராஜ்யத்துக்கு உண்டானதை பார்த்துட்டோம், சொத்து பார்த்துட்டோம், உணவு உடை இதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன செய்கிறது? அவர் எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான சுவாவங்கள் ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று. இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான சுவாவங்கள். நம்மளிடத்து இப்படிப்பட்ட சுவாபங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம பரலோக ராஜ்ய தேடுறவங்களாக நம்ம இருக்க முடியும். அதனால் நம்ம தேவ சமூகத்தை நாடி வேதத்தை வாசி, எப்பொழுதும் நம்ம அடிக்கடி பூலோக உண்டான தேடினாலும் கூட எப்பொழுதுமே நமக்கு உள்ளான ஆவி ஆத்மா சரீரத்தை பரலோக ராஜ்ய கொடுத்த சிந்தனை எப்பொழுதும் இருக்கணும். யாவரும் கண்களை மூடி, இதற்காக கண்களை மூடி ஜெபம். மகா இரக்கமுள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு முதலிடம் கொடுக்குறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. அதிகாலை எந்திரிச்ச உடனே உங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கணும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயத்தை சிந்தனை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. OMC இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, வேலை செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு போர்டு மெம்பருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சகல தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா ஜெபங்களையும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.